ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான டேஸ்டியான முள்ளங்கி சாம்பார் என்னுடைய ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். யாரெல்லாம் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் மீடியம் சைஸில் 2 தக்காளி, 1 வெங்காயம், 2 முள்ளங்கி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக குடமிளகா, ஒரு மண்சட்டி எடுத்து மண்சட்டி நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இது கூட கொஞ்சமாக கடுகு, சீரகம், வெந்தயம் இதை போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூட 3 பல்லு தோலோட தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கணும். இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். முக்கியமான இது இதில் வெங்காயம் ரொம்பவும் வதங்கக்கூடாது, ரொம்பவும் லைட்டாகவும் வதங்கக்கூடாது, மீடியமான இதுக்கு வதங்கி இருக்கணும். இந்த சாம்பாருக்கு வெங்காய தக்காளி வதக்கிறதுல தான் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக மீடியமாக இருக்கும்போது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட இப்போது இந்த பதத்தில் வந்தால் போதும். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததும் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதக்கி விட்டுறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். தக்காளியும் ரொம்ப நசுங்கி குழையலாம் தேவையில்லை, கொஞ்சம் மீடியமான பதத்துக்கு வதங்கி இருந்தாலே போதும். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி இருந்தால் போதும். இது கூட இப்போது 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்ததும் ஒரு கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான முள்ளங்கி சேர்த்துக்கலாம். 2 முள்ளங்கி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதை கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 துண்டு குடமிளகா சேர்த்துக்கிறேன். குடமிளகா ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து செஞ்சிங்கன்னா முள்ளங்கி சாம்பார் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக இது கூட சேர்த்துருக்கேன். முள்ளங்கி நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம். இப்போ முள்ளங்கியில் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ மூடி திறந்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டு தான் இது கூட கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி சேர்த்ததும் முள்ளங்கியை நல்லா வதக்கி விடுறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சாம்பார் திக்காக வேணும்னா திக்காக சேர்த்துக்கலாம், தண்ணியாக வேணும் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். கொதிக்க விட்டதும் இது கூட ஒரு பிஞ்சளவு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்ததும் நல்லா கிளறி விட்டு இது நல்லா கொதிக்க விடுறேன். நல்லா கொதி வந்ததும் இது கூட கொஞ்சமாக மாங்காய் சேர்த்துருக்கேன். மாங்காய் ஆப்ஷனல் தான், மாங்காய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் இல்லைன்னா பரவாயில்ல. இந்த மாதிரி நல்லா வெந்ததும் நான் 2 விசில் விட்டு பெருங்காயத்தூள், சீரகம் இதெல்லாம் போட்டு பருப்பை தனியாக வேக வச்சுருக்கேன். அதை எடுத்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்ததும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கிளறினதும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஒரு முக்கியமாக 2 பொருள் சேர்க்க போகிறோம். அந்த 2 பொருள் சேர்க்கறதுனால உங்களுக்கு கூடுதலாக இந்த சாம்பார் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஹோட்டல் சுவையில் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப காரெல்லாம் இருக்காது. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு 2 துண்டு தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி அதை வறுத்து இது கூட ஃபைனலாக சேர்த்துக்கணும். ஃபைனலாக சேர்த்ததும் நல்லா ஒரு கொதி வந்ததுமே போதும். இது கூட நம்ம ஃபைனலாக இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அதுதாங்க ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறோம். இந்த வெல்லம் சேர்க்கறதுனால சாம்பார் உங்களுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவினா நம்மளுடைய முள்ளங்கி சாம்பார் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.